வாங்க நண்பர்களே, என்ன சமையல் சொல்லி பார்க்கலாம். பயங்கரமான சமையல்லாம் கிடையாது. ஏன்னா 2 பேர் தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நாங்க 2 பேரும் வெஜ் தான் சாப்பிட போறோம். அதனால ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ எறா வாங்கிட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு எறா குழம்பு இன்னைக்கும் நாளைக்கும் வரா மாதிரி வச்சுட்டேன். எறா பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ எடுத்து பீச் ஸ்டைலில் ஒரு உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள்லாம் தூவி சூப்பராக ஒரு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். ட்ரையாக, அதாவது சுக்கா மாதிரி பண்ணியாச்சு. இந்த பக்கம் எறா குழம்பும் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. நிறைய காயெல்லாம் போடல. கத்திரிக்காய், முருங்கைக்காய் 1/4 கிலோ எறா போட்டு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மட்டும் செஞ்சாச்சு. குழம்பு வேறு லெவலில் வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டன் பார்த்தீங்கன்னா செமி கிரேவி மாதிரி வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்க்க சொல்ல கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும். நான் உங்களுக்கு லஞ்ச் ரெசிபி அந்த லஞ்ச் பிளேட் காட்டுவீங்களா, அப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா செம்மியாக இருக்கும். இதை வந்து சமைக்க சொல்லவே எடுத்தது தான். இப்போ என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லைங்களா, தடபுடலாம் எதுவும் கிடையாது. 2 பேருக்கு நான்வெஜ், 2 பேருக்கு வெஜ் இல்லைங்களா. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் வடித்து எடுத்துட்டு 1/4 கிலோ எறாவை சுக்கா மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா 2 பேர் தான், வீணாகிடும், வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுனால தான் 1/4 கிலோ எறாவை பார்த்தீங்கன்னா கிரேவியாக, அதாவது குழம்பாக வச்சுட்டேன். சூப்பராக புளியெல்லாம் ஊற்றி குழம்பு வச்சாச்சு. மட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, அப்படியே லிக்யூடாக பார்த்தீங்களா, இது செமி கிரேவியாக வச்சுருக்கேன். வேணும்னா டிஃபனுக்கும் நைட்டுக்கு தொட்டுப்பாங்க. அதுக்காக தான் குழம்பு மட்டும் 2 நாளைக்கும் இன்றைக்கி வர மாதிரி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வச்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ரொம்ப சிம்பிள் லஞ்ச் தான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு தேவையானதை வாங்கி செஞ்சு வச்சாச்சு. நாங்கள் ஏன் நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னாக்கா, பாப்பாவுக்கு 12th எக்ஸாம் போயிட்டுருக்கு இல்லைங்களா. நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் வந்து நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம். இப்போ பாப்பா எக்ஸாம்ன்றதுனால நானும் எடுத்துக்க மாட்டேன், பாப்பாவும் எடுத்துக்க மாட்டோம். அதே போல் பையனுக்கு எக்ஸாம்னாக்கா கண்டிப்பாக பையனும் சாப்பிட மாட்டான், அவங்களுக்காக நானும் சாப்பிட மாட்டேன். கடவுள் மேலே அவங்க மேலே போட்டுருவோம் ஒரு பயம் இல்லைங்களா. பப்ளிக்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நர்வஸ் இருக்கும் இல்லைங்களா. அதே போல் தான் கடவுள் துணை இருக்கணும். நம்ம படிக்கணும், அதுக்கு கடவுள் சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் கண்டிப்பாக நம்ம படித்தா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவார். நம்ம படிக்காமலே நம்மளுக்கு கடவுளுக்கு இதெல்லாம் பண்ணாக்கா நம்மளுக்கு கடவுள் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம படிக்கணும். அதுக்காக நம்ம வந்து அவங்கள நம்பி வேணாக்கா கடவுள் நம்மளுக்கு வந்து கரெக்டான டைமில் நம்ம மறக்கிற சமயத்தில் கூட ஞாபகப்படுத்தி விடுவாங்க. அதுக்காக தான் நாங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றோம். நான்வெஜ் எடுத்துக்காமல் கடவுளை நம்பி சாப்பிட்றோம். பசங்களும் கரெக்டாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வெறும் பிரிஞ்சு தாங்க. சோயா அந்த மீன் மேக்கர் இல்லைங்களா, அதை போட்டு சும்மா அப்படியே பிரிஞ்சு மாதிரி தாளிச்சாச்சு. எனக்கும் பாப்பாவுக்கும் தான். காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ஸ்கூல் பாப்பாவுக்கு, அதனால் நூடுல்ஸ் தான், எல்லா காயும், கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அதையே எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. எங்களுக்கு தக்காளி சாதம் எல்லா வேலையும் க்ளீனாக முடிச்சிட்டாங்க. அப்போ இங்கே பாருங்கள், 11:30 எல்லா வேலையும், அதாவது 12 o'clock எல்லாமே முடிச்சுட்டேன். கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி சிங்கில் சாமான்லாம் விளக்கி க்ளீனாக ஆகிடுச்சுப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ தான். இதாங்க என்னோடய லஞ்சு.